ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜிடி vs ஆர்சிபியோட மேட்ச் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க கைஸ். ஸோ இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா பிளேயிங் 11, அப்புறம் ட்ரீம் 11 டீம் உங்களுக்கு பார்க்க போறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா பிளேயர் இன்னைக்கு யாரெல்லாம் இருக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆர்சிபியோட பிளேயிங் 11ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஆர்சிபியோட பிளேயிங் 11 படி பார்த்தோம்னா சேம் பிளேயிங் 11 தான் அவங்க ஆட போறாங்க. ஸ்ரேயா சர்மாவையும் பயங்கரமா ட்ரஸ்ட் பண்றாங்க. சோ இன்னைக்கு அவங்க ஆட போறது சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கறதுனால இவங்களோட பேட்டிங் வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல கண்டிப்பா ரொம்ப 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 பிளஸ் தான். பட் இங்க பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா இவங்களோட பவுலர்ஸ் அவேல நல்லா பண்ணிட்டாங்க. நமக்கு எப்பயுமே தெரியும் ஆர்சிபி அவங்களோட அவே கேம்ஸ்ல நிறைய டைம் நல்லா பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்களால அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸை பெருசா யூஸ் பண்ணிக்கவே முடியல. சோ இப்ப இருக்கிற பிளேயிங் 11 படி பார்த்தோம்னா கோலி ஃபுல் சால்ட் ஓப்பனிங், படிக்கல நம்பர் 3 டீசெண்டா தெரியுறாரு. நம்பர் 4ல ரஜத் பட்டிதார், நம்பர் 5 லியாம் லிவிங்ஸ்டன், நம்பர் 6 ஜித்தேஷ் சர்மா, நம்பர் 8 டிம் டேவிட் பவர் ஹிட்டர், நம்பர் சாரி நான் இப்பதான் நம்பர் 8 நம்பர் 8ல வந்துட்டு குர்னால் பாண்டியா, 9ல வந்துட்டு புவனேஸ்வர் குமார், 10ல ஹசலுட், 11ல ஸ்ரேயா சர்மா. இவங்களோட இம்பாக்ட் பிளேயர் எஸ் தயால், இது எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பேட்டிங் தான் கைஸ். சோ அதே மாதிரி பவுலிங்ல பாசிட்டிவ் என்னன்னா ஜாஸ் ஹெசல்வுட். சோ இந்த ரெண்டு பாசிட்டிவ் தான். ஜாஸ் ஹெசல்வுட் வந்ததும் அவங்களோட பவுலிங் லைனை பார்த்து வேற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே 24 பால் ஒரே இடத்துல போடக்கூடிய பவுலர் அவர் தான் நினைக்கிறேன். ஒரே லென்த் தான் போடுறாரு. சும்மா குப்பு குப்பு குப்புன்னு ஏத்துறாரு. யாராலையுமே ரீடே பண்ண முடியல. பயங்கரமான பாசிட்டிவ் அவங்களுக்கு வருதான். அது போக அவங்களோட பேட்டிங் டாப் பேட்டிங்னு நான் சொல்லுவேன். டாப் ஆர்டர் நான் சொல்லுவேன். மிடில் ஆர்டர்ல வந்து டிம் டேவிட் லாஸ்ட் மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு. இருந்தாலும் இவங்களோட டாப் ஆர்டர் சூப்பரா இருக்கு. ஃபில் சால்ட், விராட் கோலி, படிக்கல். படிக்கல் இன்னும் சீனுக்கு வரல. சின்ன சின்ன இன்னிங்ஸ் ஆடுறாரு. அதுவே நல்லா தான் இருக்கு. பட்டிதார் பயங்கர பாசிட்டிவ் கைஸ். அவரோட கேப்டன்சில ஒரு சூப்பரான ஒரு நேக் தெரியுது. எனக்கு இவரோட கேப்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட்டிதார் கேப்டனா போட்டப்பே சூப்பர் கேப்டன், மத்திய பிரதேஷ்கே சையத் முஸ்தாக் அலில செமையா பண்ணார், செம்ம இம்ப்ரெசிவா இருந்தாரு அப்படின்னு. அத வந்து இங்க ரைட்டாவே காமிச்சாரு. பிளான்ஸ் பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. சென்னையில பவர் பிளேல ஸ்பின் போடக்கூடாது. போடலே. பவர் பிளேக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாரு. ஃபாஸ்ட் பவுலரை ட்ரஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ ஸ்பின்ன நல்லா டாமினேட் பண்றாங்கன்னு தெரிஞ்ச செகண்ட்ல கரெக்டா எஸ்தேயால் அங்கங்க ஒரு ஓவர் தள்ளினாரு. புவியும் ஹெசலுட்டும் வந்ததுனால இவருக்கு வந்து அந்த எஸ்தேயால் மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு பிளஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பயங்கரமா பண்றாரு கைஸ். நல்லா கேப்டன் பண்றாரு. ஸோ இப்ப அவங்களோட பிளேயிங் 11 போவோம். ஜிடியோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படின்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன் ஓப்பனிங். அப்புறம் நம்பர் 3ல வந்து பட்லர், நம்பர் 4ல வந்து ஷாருக் கான், நம்பர் 5ல எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ் வந்தே ஆகணும் guys. சர்ஃப்ரேன் ரதர்ஃபோர்ட் ஓகே ஆனார். 2 மேட்ச் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கிளென் பிலிப்ஸ் இஸ் கிளென் பிலிப்ஸ். ஃபீல்டுல 10 ரன் சேவ், 15 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. செம்ம ஸ்டன்னிங்கா 2 கேட்ச் எடுத்துருவாரு. பேட்டிங்ல பேய் ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க எப்படிங்க அவரை விட்டுட்டு சர்ஃப்ரேன் ரதர்ஃபோர்ட் ஆடுவீங்க? கேட்டா என்ன சொல்லிருவாங்கன்னா ரைட் ஹேண்ட் டாமினன்ட்டா இருக்கு எங்களோட டாப் ஆர்டர். ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்காக நாங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சர்ஃப்ரேன் ரதர்ஃபோர்ட் ஆடுறோம் அப்படிம்பாங்க. எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெவேட்டியா ப்ரூவன் ஃபினிஷர் அவரு. அப்புறம் ரஷித் கான், அவரால் நல்லா பேட் பண்ண முடியும். ஷாய் கிஷோராலையும் நல்லா பேட் பண்ண முடியும். அவங்களோட பவுலிங் யூனிட் பார்த்தா லீடர் ஆஃப் த அட்டாக் சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, நிஷாந்த் சர்மா. இவங்க சூப்பரான ஒரு விஷயம் பண்ணாங்க லாஸ்ட் இதுல. பவர் பிளேக்காக மட்டும் இஷாந்த் சர்மாவை கொண்டு வந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரி மூவ் அது. பவர் பிளேல 2 ஓவர் போட்டாரு, 17 ரன் கொடுத்தாரு. பால் அலைஞ்சா இஷாந்த் சர்மா வேற மாதிரி பவுலர். லாஸ்ட் இயரே சூப்பரா போட்டிருந்தாரு. அதனால அவங்களுக்கு பிரசித் கிருஷ்ணாவை டெப்த்ல யூஸ் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சது. டெப்த்ல சூப்பரா போட்டாரு கைஸ் லாஸ்ட் மேட்ச். 4 ஓவர் 18 ரன்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டெப்த்ல போடுறதெல்லாம் போனஸ் ஃபார் டீம். அதுவும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பேட்டிங் கிட்ட சரியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். சோ இவங்க காம்பினேஷனை கிராக் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருந்தா வாஷிங்டன் சுந்தரம் உள்ள கொண்டு வருவாங்க. ஆனா கிளென் பிலிப்ஸ கொண்டு வாங்கய்யா, என்னையா பண்றீங்க? இவங்களோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இவங்களோட ஓப்பனிங். என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓப்பனிங் எங்க இருந்து நம்ம எடுத்துக்கணும், பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட இருந்தா எடுத்துக்கணும். 2 பேரும் நாட் அ ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். சாய் கிஷோரா இருக்கட்டும், சுப்மன் கில்லா இருக்கட்டும். ஆத்தென்டிக் கிரிக்கெட் ஷாட் மட்டும் தான் 2 பேரும் ஆடுவாங்க. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் தான் ஆடுவாங்க. ஆனா அவங்களால எல்லா மேட்ச்லயும் பவர் பிளேல 60 ரன்ஸ் கிளிக் பண்ண முடியுது. சோ நம்ம இந்த டெம்ப்ளேட்டை தாங்க எடுக்கணும். இதத்தான் நான் பெருசா சொல்ல வர்றது. இவங்க 2 பேரு தான் இவங்களோட பாசிட்டிவ். பட்லர் அட் நம்பர் 3 செம்ம. இவங்க 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவர் இருக்காரு. அதே மாதிரி இவங்களோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா சாய் கிஷோர்.
அண்ட் பிரசித் கிருஷ்ணா. சிராஜ் நியூ பால்ல விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா சாய் கிஷோர் சூப்பர்பா போடுறாரு. ஒரு சைடு ரஷித் கான் இருக்காரு. ரஷித் கானை ஓவர் ஷேடோ பண்ணி இந்த பையன் போடுறாரு. ஹர்திக் பாண்டியாட்டே வம்பெழுக்கிறாருன்னா நம்ம பையன்கிட்ட சரக்கு இருக்குங்க. நம்ம ஊர் பையன் இந்த மாதிரி பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர்பா இருக்கு இது பாக்குறதுக்கு. ஸோ செம்ம பிளேயர். இவங்க 3 பேர் தான் என்னோட டாப் பிளேயர்ஸ் இந்த டீம்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ்க்கு போலாம். ஸோ இந்த டீம்ல இருந்து எக்ஸ்பேக்டர் பிளேயர் நான் யார் எடுக்கிறேன்னா முகமது சிராஜ் அண்ட் சுப்மன் கில். ஸோ சுப்மன் கில் வந்து டியூ ஃபார் பிக் ஸ்கோர் கைஸ். அந்த 30-40 அவுட் ஆகிக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்னமோ இன்னைக்கு செட் ஆகி செம ஸ்கோர் அடிக்க போறாரோன்னு தோணுது. ஜாஸ் ஹேசல்வுட் இருக்கனால அடிக்காமலையும் போகலாம். பார்ப்போம். அதே மாதிரி அப்புறம் முகமது சிராஜ் அவரோட ஓல்டு டீமுக்கு அகேன்ஸ்ட் ஆடுறாரு. இது வந்து எனக்கு எந்த ஒரு கிரிக்கெட்டிங் நாலேஜுமே கிடையாது. இது ஒரு மாதிரி என்னோட மைண்ட்ல வர ஒரு இன்ஸ்டிங். அவரோட பழைய டீமுக்கு அகேன்ஸ்ட் ஆடுறாரு. ஸோ என்னமோ ஸ்பெஷலா பண்ணுவாரோன்னு தோணுது. ஸோ அதனால நான் சிராஜ் ஒருவேளை சிராஜுக்கு ஸ்பெல் மாட்டிக்கிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். 5-6ன்னு தூக்கிட்டு போயினே இருப்பாரு. கொத்து கொத்தா விக்கெட் எடுப்பாப்ல. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா ரஜத் பட்டிதார். நான் ஏன் ரஜத் பட்டிதார் இங்க எடுத்துக்கினே இருக்கேன் அப்படின்னா, அவங்கள சுத்தி இருக்கிற பேட்டர்ஸ் நல்லா ஆடணும்னா ரஜத் பட்டிதார் ஸ்பின்னை வந்து டாமினேட் பண்ணணும். டாமினேட் பண்ணி அந்த ஸ்பின் த்ரெட்டை வந்து டீம்ல இருந்து எடுக்கணும். அதை அவர் கிளியரா இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேலும் அவர் பண்ணாதான் அவரால் இது பண்ண முடியும். எனக்கு இன்னைக்குமே தோணுது ஹோம் கிரவுண்ட்ல ரஜத் பட்டிதார் would be the பெஸ்ட் பேட்டர்னு எனக்கு தோணுது. அவர் நல்லா வருவாரு. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமாரை நான் எடுத்திருக்கிறதுக்கு ரீசன் அவர் வந்து நல்லா விக்கெட் எடுத்துருவாரு. இன்னைக்கு 4 விக்கெட் எடுத்துருவாரு. அப்படி கிடையாது. இன்னைக்கு பிக்கெஸ்ட் டெஸ்டே புவனேஸ்வர் குமாருக்கு தான். ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல லாஸ்ட் டைம் புவனேஸ்வர் குமார் விளையாண்ட போது போட்ட எல்லா பவுலரை விட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பவுலரா புவனேஸ்வர் குமார் இருந்தாரு. வெளியே புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டுருவாரு. இங்க எப்படி போட போறாரு அப்படிங்கறதான் பெரிய த்ரெட்டு. ஒருவேளை இங்க புவனேஸ்வர் குமாரால நல்லா போட முடியல அப்படின்னா ஆர்சிபி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஆர்சிபிக்கு பிக்கெஸ்ட் த்ரெட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ புவனேஸ்வர் குமார் இங்க நல்லா போட்டுட்டா ஆர்சிபியோட டீம் வந்து சூப்பரா பண்ணிரும். ஒருவேளை அவர் இங்க போடலன்னா அதுக்கப்புறம் தான் ஆர்சிபிக்கு ரியல் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன். சோ அவ்வளவுதான். இப்ப ஃபேண்டசி பிக்ஸ் போயிடலாம். இந்த 4 பேருமே ஃபேண்டசில பிக் பண்ணிருங்க. சோ அது போக பேலன்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ஜிடில இருந்து சாய் கிஷோர் எடுத்துக்கோங்க. சூப்பரா போறாரு. ஒரு 2 விக்கெட் எப்படி 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவை எடுத்து இல்ல வேண்டாம். பிரசித் கிருஷ்ணா வேண்டாம். இந்த 2 பேரையுமே எடுத்துருங்க கைஸ். சாய் சுதர்சனையும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஜாஸ் பட்லரை எடுத்துருங்க. அப்புறம் ரஷித் கான் எடுத்துக்கோங்க இதுல இருந்து. இப்போ அவங்க டீமுக்கு போலாம். அவங்க டீம்ல போனோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரஜத் அண்ட் புவியை எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் 4 பிளேயர்ஸ் இன்னும் எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட் ஓப்பனிங்ல ஆடுறாரு. ஸோ எடுத்துடலாம். கிங் கோலி தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஜாஸ் ஹெசல்வுட் இவரை விடவே முடியாது கைஸ். கண்டிப்பா எடுத்துருங்க. இன்னும் ஒரு பிளேயர் இருக்காரு. இது வந்து நான் உங்ககிட்ட விட்டுறலாம். பவுலிங் வேணும் அப்படின்னா எஸ்ஏஆர் எடுத்துக்கோங்க. பேட்டிங்ல வேணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம்ல லியாம் லிவிங்ஸ்டன் பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. பவுலிங்ல 1-2 விக்கெட் எடுத்துருவாரு. பேட்டிங்ல 15 ரன்னாலும் ஃபேண்டசில 50 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ இவர் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க கைஸ். பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.